ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது நான் தான். இந்த ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றம் மாற்றினது நான் தான். மக்கள் இயக்கமாக மாற்றினது நான் தான். அது வரைக்கும் நான் அந்த படிப்படியாக கொண்டாந்தல. அது வரும்போதே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. மகன் விஜய் இன்னைக்கு தளபதி பீக் பீரியட்ல இத்தனை கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது அரசியலுக்கு போறேன்னு போறாரு. அஸ் அ ஃபாதர் நான் ஃபீல் பண்ணியிருக்கணும்ல, நான் ஃபீல் பண்ணல, சந்தோஷப்பட்டேன். அவரை உருவாக்கி ஒரு சமூகத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதியா கொண்டாடணுன்ற ஒரு ஆசை மனசுக்குள்ள. அதான் நான் சொன்னேன்ல, அவரை அறிமுகப்படுத்தும் போதே அன்று எழுதப்பட்ட தீர்ப்பு 92ல் நாளைய தீர்ப்பு, அன்றே எழுதப்பட்ட தீர்ப்பு இன்னைக்கு நினைவாக. இப்போ அவர் பீக் பீரியட்ல இத்தனை கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது அரசியலுக்கு போறேன்னு போறாரு. அஸ் அ ஃபாதர் நான் ஃபீல் பண்ணியிருக்கணும்ல, நான் ஃபீல் பண்ணல, சந்தோஷப்பட்டேன். ஓகே ஓகே. இவ்வளவு அவரை சுற்றி இருக்கிற ஃபேன்ஸும் இவரால் அத்தனை இளைஞர்களுக்கும் ஒரு சமூக அக்கறை வரப்போகுது. அதை ஊட்ட போறாரு. அதை போய் கிளாஸ்லேயோ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிக்க முடியாது. ஒரு நடிகனால கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு சமூக அக்கறை வரப்போகுது. ரசிகர்களெல்லாம் எப்படி நீங்கள் ஓட்டு போட வைப்பீங்க அப்படின்னு. ஓட்டுனா என்ன அப்படின்ற அந்த வேல்யூவை நம்ம ரசிகர்களாக இருக்கும்போதே சொல்லிட்டோம். நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த வேகம் வந்துடும், வெறி வந்துடும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். மற்ற நேரத்தில் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பார். இப்பவும் அதே மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், என்னென்னமோ இருக்கும். அத்தனையும் தாண்டி ஜெயிக்கணும்ல, அந்த வெறி இருக்கணும்ல, இந்த வெறி இருக்குது.